வணக்கம் நிவேஸ். நாங்கள் புதுசாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். இதோட கான்செப்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ உங்களில் ஒருத்தர் எங்கள் கூட சேர்ந்து படம் பார்த்துட்டு எங்கள் சேனலில் ரிவ்யூ கொடுக்கலாம். இந்த வாரம் சுரேஷ்னு சொல்லிட்டு சைதாப்பேட்டிலேருந்து ஆட்டோ டிரைவர் ஒர்க் பண்ணுறாரு. அவர் நம்ம கூட படம் பார்த்துருக்காரு. அவர் படத்தை பற்றி என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். எங்கேருந்து வரீங்க, என்ன வேலை செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். சுரேஷ், நான் சைதாப்பேட்டிலேருந்து வரேன். நான் ஸ்கூல் ஆட்டோ ஓட்டுறேன். இப்போ எங்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ சார்பாக போகன் படம் பார்த்தீங்க, எப்படி இருந்தது அனுபவம்? நான் வந்து ஏற்கனவே பார்த்த படம் மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை உள்ள. என்ன எப்படி எடுத்துருக்காரு டைரக்ட் எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் சுத்தமாக ஒன்றுமே எனக்கு பிடிக்கல படம். அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி பார்த்த படம் மாதிரி இருந்தது இல்லைங்களா? எந்த படம் மாதிரி இருந்தது? பிரபு சார் நடிச்சிருக்காரு. இந்த கூடு விட்டு கூடு போயது அந்த கதை சம்மந்தமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது அப்போ எடுத்தது ஓகே, பரவாயில்ல எடுத்தா. அதுவே அப்போவே ஏற்றுக்க முடியல அந்த படத்தையே. சரிதான், அந்த காலகட்டத்தில் நான் பார்த்தாங்க கொண்டாங்க. இப்போலாம் வந்து இந்த படம் எடுக்கிறாங்க ரொம்ப மட்டமான விஷயம் இல்லை. இது எப்படி தான் அந்த டேரக்டர் எடுத்தாரு எனக்கே தெரியல. ஸோ லவ் சப்ஜெக்ட் நல்ல படம், ரூமே சொல்லிட்டு ஒரு படம் கொடுத்தாரு, நல்லா இருந்தது. பார்க்குறது என்டர்டைன்மெண்ட்டாக அது நல்லா இருந்தது. ஜனங்களை வந்து ஒரு 2.5 மணி நேரம் நல்ல படம், இப்போ தரமான படம் கொடுக்க தேவை, மெசேஜ் தேவையில்லை. 2.5 மணி நேரம் காசு கொடுத்து பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக 2.5 மணி நேரம் போர் அடிக்காமல் ஏதாவது நல்ல படம் பார்த்தா சரி. இதை மாதிரி ஒரு படம்லாம் எடுத்தால் யாருமே உண்மையிலே பார்க்க முடியாது. இதில் ஒவ்வொரு சீனை வந்து அடுத்த சீன் என்ன நானே கெஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. படம்லாம் வந்து அடுத்த சீன் என்ன ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க, அதெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏதோ அவங்க மாதிரி எதோ எடுக்கிறாங்க, அடுத்தது என்னன்ற மாதிரி சீனே கிடையாது. நீங்கள் கூடு விட்டு கூடு பயணம்னா யார் மேலே கூடு விட்டு கூடு பாருங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸரா, இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனா, இல்லை ஒரு நடிகரா? என்ன நீங்கள் திரும்ப கூடு விட்டு கூடு பாய சொன்னால் நான் இதில் கூடு எனக்கு படமே பிடிக்காது. காரணம் அது ஒரு ஒன்று கூட வந்து நீங்கள் படம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். சுரேஷ் சொன்ன ரிவ்யூ கேட்டிருப்பீங்க. நீங்களும் இந்த ரிவ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் ஃபீல்டில் ஐம் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி கமெண்ட் போடுங்க. முதல் 3 பேருக்கு நாங்கள் அடுத்து வர படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் எடுத்து கொடுப்போம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் ரிவ்யூவும் பண்ணலாம். நம்ம சேனலோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கூடு விட்டு கூடு பாயிருது, இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. கூடு விட்டு கூடு பாயன்றது ஒரு ஃபேண்டசி சப்ஜெக்டுக்கான கான்செப்ட். இந்த படம் வந்து ஃபேண்டசியாகவும் வராமல் ஆக்ஷனாகவும் வராமல் ரெண்டுத்துக்கு நடுவில் தான் இருக்குது. என்ன காரணம்னா, இப்போ 7ஆம் அறிவு படம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே 15 நிமிஷம் போதி தர்மன் ஒரு கேரக்டர் காட்டி இந்த நோக்கு வர்மத்தை பற்றிலாம் நமக்கு புரிய வச்சுருப்பாங்க. ஆடியன்ஸை தயார் பண்ணுவாங்க. இப்படி தயார் பண்ணிட்டா அதுக்கப்புறம் காட்டுற காட்சிகளில் நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். அப்படிலாம் பண்ணியும் கூட 7ஆம் அறிவில் வில்லன் கண்லேயே எல்லாரையும் டீல் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வரல. அது ஒரு காமெடியாக தான் இருந்தது, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கல. ஆனால் அந்த மெனக்கடல் கூட இந்த படத்தில் பண்ணல. அதனால் இந்த கூடு விட்டு கூடு பாயறன்ற கான்செப்ட் மேலே பெரிய அளவுக்கு நம்பிக்கை வரல. திடீர்னு காட்டும்போது ஏன்டா இது என்ன சொல்கிறாங்க திடீர்னுட்டு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இப்போ லூசின்னு ஒரு படம், அவங்களோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கண்ணிலேயே உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுவோம், எல்லா திங்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு கான்செப்டோட படம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ஹீரோயின் வயிற்றுல புதுசாக ஒரு போதைப் பொருள் கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதை தச்சு அனுப்பிச்சுடுவாங்க. அது வந்து வயிற்றுலேயே வெடிச்சிடும். அப்போ வந்து அது அவளுக்கு எக்ஸ்ட்ராடினரி பவரை தரும். கூடவே வந்து சைமல்டேனியஸாக இன்னொரு தளத்தில் மார்கன் ஃப்ரீமேன் அந்த ஆரம்பத்துலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பார், மனிதனோட சக்தி எந்த அளவுக்கு அபரிமிதமானது, பெருமான வளர்ச்சியில் என்னென்ன நடந்துட்டு இருக்குன்றது. இது ஒரு கட்டத்தில் இந்த ரெண்டுமே ஒரு இடத்துல மீட் ஆகும்போது நமக்கு வந்து கன்வின்சிங்காக இருக்கும். அவங்க சொல்கிறது புதுசாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நம்ம வாழ்க்கையில் இல்லாத ஒரு விஷயம். அது மேலே நம்பிக்கை வரணும்னா அதுக்கு ஆடியன்ஸை தயார் பண்ணணும். இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, இடைவெளிக்கு அப்புறம் ஜெயம் ரவியோட உடம்புல அரவிந்த் சாமி போயிடுறாரு, அரவிந்த் சாமி உடம்புல ஜெயம் ரவி போயிடுறாரு. அரவிந்த் சாமி வந்து ஆரம்பத்தில் வில்லனா ப்ளே பண்ணுற போது சரி, அதுக்கப்புறம் ஹீரோ மாதிரி ரியாக்ட் பண்ணும்போது சரி, கரெக்டாக பண்ணுறாரு. ஆனால் ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி கேரக்டர் உள்ளே வந்த பிறகு இடைவேளைக்கு அப்புறம் நெகட்டிவாக ப்ளே பண்ணணும். ஆனால் டேரக்டர் என்ன பண்ணிட்டாரு, சில காமெடி போர்ஷன்ஸும் அவருக்கு கொடுத்துட்றாரு. அப்போ வந்து காமெடியும் பண்ண வேண்டியதாகிடுது. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஜெயம் ரவி பண்ணுறதுலாம் நல்லா இருக்கிறவங்க ஏதோ மென்டல் சிக்னஸ் வந்துச்சுன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஜெயம் ரவி ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி பிஹேவ் பண்ணுறாருன்ற மாதிரி தான் தோணுது. அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக அவரால் பண்ண முடியல, ஏன்னா கதையில் நடக்கிற குழப்பங்கள் அதுக்கு காரணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கூடு விட்டு கூடு பாயறன்ற கான்செப்ட் வந்து
புதுசாக இருக்கிற மாதிரி தோணுது. அதில் நிறைய ஸ்கோப் இருக்குன்னு நினச்சி ஃபீல் பண்ணி சீன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் டுவல் ரோலில் ஆள் மாறாட்டம் நடந்தா என்னென்ன சீன்ஸ் வைக்க முடியுமோ அதுதான் இந்த படத்துலையும் வைக்க முடிஞ்சிருக்கு. அதாவது ஹீரோயின் பக்கத்தில் வில்லன் ஜெயம் ரவி உடம்புல போறாரு. அப்போ வந்து ஹீரோயினால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதெல்லாம் வந்து ஆள்மாறாட்ட கதையில நம்ம நிறைய பார்த்து சலிச்ச விஷயம் தான். அதே தான் திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது ஆடியன்ஸை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் படம் எடுக்கிறாங்க. ரோல்ஸ் ராய்ஸ் காரில் ₹100 எலக்ட்ரிசிட்டி பில் கட்டின சீட்டை வச்சிருக்காரு. அந்த எலக்ட்ரிசிட்டி பில் எந்த வீட்டுக்கு கட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி தன்னோட திருட்டு பணம் மொத்தத்தையும் ஒழிச்சு வச்சிருக்கிற வீடு. ஸோ அவர் இதை வச்சுக்கிட்டு இந்த எவிடன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இது எப்படி நம்புறதுன்னு எனக்கு தெரியல. அதாவது சரி ஓகே அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் சேலஞ்சிங்காக பண்ணணும்ல சீன்ஸ்லாம். அந்த இடத்துல அந்த பணத்தை பிடிக்கிறது, அந்த சீனில் அந்த படம் பிடிபடணும், அரசாமி பிடிபடணுன்றதுக்காக ஒரு சீன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் இதே ஜெயம் ரவி நடித்த தனி ஒருவனில் அப்படி இல்லையே. எங்களை நீங்கள் தயார் பண்ணிடுறீங்க நல்ல படங்கள் பார்க்கறதுக்கு, காட்சி ரீதியாகவும் டீட்டெயிலிங்காகவும் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க. நாங்களும் படம் பார்த்து எதிர்பார்ப்போடு வரோம். ஆனால் அடுத்த படத்தில் என்ன பண்ணுறீங்க, நாங்கள் எடுக்கிறத பார்த்துட்டு போங்களா அப்படின்ற மாதிரி எடுக்கிறீங்க. ஸோ டிசப்பாயிண்ட் தான் ஆகுது. லக்ஷ்மண் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரோமியோ ஜூலியட் ரொம்ப அருமையாக எடுத்திருந்தார். ஸோ அடுத்த படம் ஏன் வந்து மெனக்கெடலைன்னு எனக்கு தெரியல. தனியொருவன் அரவிந்த் சாமி பெரிய கேஸ்டிங்லாம் வச்சுக்கிட்டு பண்ணிட்டாலே முடிஞ்சிடும், ஹிட் கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டாரான்னு தெரியல. நெக்ஸ்ட் படம் கண்டிப்பாக நல்ல படமாக வரும்னு எதிர்பார்க்குறோம். இது ஃபேஸ் ஆஃபாக இருக்குமோ இல்லை ஃபைட் கிளப்பாக இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போடு வந்தோம். எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது உங்கள் தப்பா இல்லை எதிர்பார்ப்போடு வந்தது எங்கள் தப்பான்னு தெரியல. அடுத்த படத்தில் கண்டிப்பாக டிசப்பாயின் ஆக மாட்டோம்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்க்கவும், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூ பார்க்கவும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.